நிறைய பேருக்கு புரோட்டா சால்னா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த சால்னா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலேயே வந்து பண்ணிடலாங்க. நம்ம புரோட்டாக்கு வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம எம்டி சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. அது கூட ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு ஒரு 2 துண்டு இஞ்சி மட்டும் இதோட சேர்த்துட்டு 5-6 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகமும் ஒன்றா போட்டிருக்கேன். ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கசகசா வந்து இதில் சேர்த்துக்கிட்டேங்க. இது கூட நான் ஒரு 2-3 ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மையம் அரைச்சிக்கலாங்க. வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேங்க. ஒரு பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் வந்து கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இது கூடவே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சதுக்கு பிறகு 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்ததை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த டைமில் பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை, வத்தல் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்க டைமில் கொஞ்சமாக வந்து ஒரு தக்காளி வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கின பிறகு மசாலா பொடி எல்லாமே போட்டுக்கலாம். வதங்கிட்டு இருக்க டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வத்தல் பொடி சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப கொத்தமல்லியும் அப்புறம் புதினாவும் வந்து சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்குறேன். கடைசியாக நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதோட இப்போ கலந்துக்கலாம். லைட்டாக வந்து பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சால்னா வந்து சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு எம்டி சால்னா ரெடி ஆயிரும். பார்க்கலாமா? இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம வந்து கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சால்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நான் குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிட்டேங்க. சால்னா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தோன்னே சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு வந்து ட்ரை பண்ணியிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே கௌசிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கொடுங்க. பாய்.